நாம் தைரியமானவர்கள், தற்காப்பவர்கள். வலதுசாரி முதல் தேச விரோதிகள் வரை எல்லா தரப்பு மக்களும் கொண்டிருக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கை யாதெனில், நாம் ஒருபோதும் படையெடுத்து வந்தவர்களின் நாட்டை நாம் தாக்கியதில்லை. சரிதானே? 2016க்கு முன் 26/11 அன்று மும்பை பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டிருந்தது. இந்தியா நிதானத்தையும் முதிர்ச்சியையும் காட்டியதாக மக்கள் சொன்னார்கள். சரிதானே? நான் அதற்கு வருகிறேன். ஆனால் பெய்ஜிங், ஷாங்காய், குவாங்சோ உள்ள சீனாவின் நிலப்பரப்பு, அங்கே எந்த பாரதிய அல்லது இந்து ஆட்சியாளரின் இராணுவ நடவடிக்கையும் இல்லை. இன்று நான் இந்த கட்டுக்கதையை உடைக்க விரும்புகிறேன். நானும் அப்படித்தான் உணர்ந்தேன். இந்திய கடற்படையின் ஒரு மிக மூத்த அதிகாரி என்னை அணுகிய போது மக்கள் என்னிடம் கேட்கும் முதல் கேள்வி, பாக்தாத், சீனா வரை சென்ற இந்து மன்னர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்றால் நாம் ஏன் நம்மை தற்காக்கவில்லை? அதுதான் தர்ம விஜயத்தின் கருத்து. காலை அமர்வில் ஒருவர் நமது தார்மீக வரலாற்றை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார். அது நல்லது. யோசியுங்கள், கட்வாலா கோவிந்த சந்திரா, சரிதானே? அவர் யாருக்கும் தெரியாது. அவர் கண்ணோஜி சேர்ந்தவர். பரமரா லட்சுமதேவா. ஏனெனில் இந்து மன்னர்கள் சிறிய பிராந்திய மன்னர்கள் என்று நாம் ஆழ்மனதில் நினைக்கிறோம். சரிதானே?